இதுவரை ஏற்கனவே இந்த 15 மாநகராட்சிகளுக்கு கூடுதலாக 10 மாநகராட்சிகளை அறிவித்து அதில் முதல் கட்டமாக 5 மாநகராட்சி அறிவிக்கின்ற போது தாம்பரத்தை மாநகராட்சியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அப்படி அறிவித்த போது இதற்கு உடனடியாக ஆணையர் அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கமிஷன் அப்படின்னு ஆணையர் அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் ஏற்கனவே அரசு சார்பாக 30 கோடி ஒதுக்கப்பட்டது. அப்படி ஒதுக்கப்பட்ட தொகை கூடுதலாக வேண்டும் என்று நம்முடைய தாம்பரம் மாநகராட்சி கேட்ட காரணத்தால் இன்றைக்கு 50 கோடியாக உயர்த்தி தந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அதில்தான் ஒரு கட்டிடம் ஏற்கனவே புதிதாக அறிவிக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு முதலமைச்சர் நிதி ஒதுக்கி அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. தாம்பரத்தை பொறுத்தளவு இந்த இடம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் ரெவன்யூலிருந்து தாம்பரத்திற்கு மாநகராட்சியாக வழங்கினார்கள். அதில் இருக்கிற ப்ராசஸ் கொஞ்சம் தாமதமாகப்பட்டதால் கொஞ்சம் ஒரு வருடம் தாமதமாகிவிட்டது. இப்போது இன்னும் ஒரே ஒரு இடத்தில் இந்த கட்டடம் கட்டி புதிதாக முதலமைச்சர் அவர்களை திறந்து வைத்திருக்கிறார்கள். மேலும் மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சி என்பது இன்றைக்கு இருக்கிற அளவோடு இல்லாமல் சுற்றுப்பகுதியில் இருக்கிற கிராமங்கள் இருக்கிற வண்டலூர் மற்றும் இருக்கிற எல்லா இடங்களும் தாம்பரம் மாநகராட்சிக்குள்ளாக வருவதற்காக அதற்காக இப்போதைய குழு அமைப்பு அந்த குழு மூலமாக அவர்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்கள். எனவே இது ஒரு பெரிய மாநகராட்சியாக உருவாகும். அது நமக்கு இந்த 2 வருஷம் இருக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல். அதுல ஒன்றும் பிரச்சனை எல்லாமே விரிவாக்கம் செய்யப்பட்டு அனைத்து அரசுடைய நல திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த தாம்பரம் மாநகராட்சியை பெரிதாக ஆக்கி அங்கு இருக்கிற பகுதிகளிலே அரசினுடைய கட்டிடங்கள் அரசினுடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படும். ஒரு வருஷம் முடிஞ்சு திறந்து குடியேறிடுவாங்க. நம்ம என்ன பொறுத்தளவு மழை பெய்யுதுங்க கொஞ்சம் சம்பரமாக்கலாம் நீங்க மழை பெய்யுது குடிதண்ணீர் ஏற்றி ஆகணும். குடிதண்ணீர் வரணும். மழை பெய்யுதுங்க தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யாதான் மக்களுக்கு நல்லது. குடிதண்ணீர் வேணும். 2 நாள் சிரமத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்காதீங்க. குடிதண்ணீர் வேணும்.